பயிற்சிக்காக தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமுக்கு வந்த பாகன்கள். வளர்ப்பு யானைக்கான கட்டளைகள், காதில் உள்ள நரம்புகளை கண்டறிந்து சிகிச்சை அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை கொடுத்த சீனியர் பாகன். பயிற்சியின் போது நடந்த சுவாரஸ்யங்கள். மகாராஷ்டிரா மாநிலம் மேல்காட் புலிகள் காப்பகத்தில் உள்ள கோல்காஸ் வளர்ப்பு யானைகள் முகாமில் இருந்து 6 பாகன்கள் அடங்கிய குழுவினர் தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு வந்து யானைகள் வளர்ப்பு குறித்து பயிற்சி பெற்று சென்றனர். இந்த நிலையில் 2வது குழுவாக மேலும் யானை பாகன்கள் 7 பேர் தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு 6 நாள் பயிற்சிக்காக வந்துள்ளனர். இவர்களுக்கு யானை பாகன்கள், வன கால்நடை மருத்துவர்கள் மூலம் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் அவர்களுக்கு யானைகளை கட்டுப்படுத்துவதற்கான கட்டளைகள் குறித்து விளக்கப்பட்டது. பயிற்சிக்கு வந்த பாகன்களின் முன்பு ஒரு யானையை நிற்க வைத்த முகாமின் மூத்த யானை பாகன், யானை பாகன்கள் பயன்படுத்தும் கட்டளை மொழிகளை அவர்களுக்கு கற்பித்தார். அப்போது அவர் சொல்ல சொல்ல கட்டளைகளை ஏற்ற யானை அதற்கேற்ப நடந்து கொண்டது. சொல்ல சொல்ல தும்பிக்கையை ஆட்டியபடி காலை தூக்கி நின்றது. முட்டி போடவும் செய்தது. இறுதியாக யானைகளுக்கு எப்படி சிகிச்சை என்றும் பயிற்சி வழங்கப்பட்டது. உடல் நலம் பாதிக்கப்படும் யானைகளுக்கு காதில் உள்ள நரம்புகள் வழியாகத்தான் குளுக்கோஸ் ஏற்றப்படும். அந்த நரம்புகளை எவ்வாறு கண்டறிவது என்றும் பயிற்சி வழங்கப்பட்டது. அப்போது பாகன் சொல்லுக்கேற்ப படுத்துக்கொண்ட யானை குழந்தை போன்று சொன்னதையெல்லாம் கேட்டது பாகன்களையே வியப்பில் ஆழ்த்தியது.